2016ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்கள் பல ஆண்டுகளாக ஒரு சந்தேகத்துடன் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அரசு பணியில் சேர்ந்தபோது வழங்கப்பட்ட நியமன கடிதங்களில் ஓய்வூதியம் குறித்து தெளிவான உறுதி இல்லை. ரணில் மைத்திரி நல்லாட்சி காலத்தில் 2016க்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களின் ஓய்வூதிய உரிமை எந்தவித மாற்றுத் திட்டங்களுமின்றி நடைமுறையில் நீக்கப்பட்டது. அது ஒரு நிர்வாக மாற்றம் மட்டுமல்ல, ஒரு அரச ஊழியரின் எதிர்கால பாதுகாப்பை பாதித்த தீர்மானமாக அது பார்க்கப்பட்டது. பல குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியது. அரசு பணியில் நம்பிக்கையுடன் இணைந்த இளைஞர்கள் தங்களின் ஓய்வுக்கு பின்னரான முதிய வயது வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்குமா என்ற சந்தேகத்துடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஓய்வூதியம் என்பது ஒரு சம்பள வசதி அல்ல, அது ஒரு சமூக பாதுகாப்பு அமைப்பின் முக்கியமான தூணாகும். ஒரு அரசு ஊழியர் தனது வாழ்நாளின் சிறந்த காலத்தை மக்களுக்கு சேவை செய்ய செலவழிக்கிறார். அந்த சேவைக்கு பதிலாக பாதுகாப்பான ஓய்வு பெறும் வாழ்க்கையை உறுதி செய்வது ஒரு சமூகத்தின் கடமையாகும். எனவே இந்த பிரச்சனை அரசாங்கத்தின் தீவிர கவனத்திற்கு உரியதாக இருந்தது. இந்த நிலைமையை உணர்ந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முக்கியமான நடவடிக்கையை எடுத்துள்ளது. 2016க்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் முன்னர் இருந்தபடி அரசின் வழக்கமான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அரசு உத்தியோகபூர்வ சுற்றறிக்கை மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக நிலவி வந்த நிச்சயமற்ற நிலைக்கு இதன் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது வெறும் நிர்வாக தீர்மானம் அல்ல, அரசு ஊழியர்களின் நம்பிக்கையை மீட்டெடுத்த ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இந்த முடிவு தேர்தலுக்கு முன் வழங்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரு செயலாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் அரசு பணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகளில் இதுவும் ஒன்றாகும். அதே நேரத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தும் நடவடிக்கையும் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. மக்களுக்கான அரசு சேவையை வேகமாகவும் திறம்படவும் மாற்ற வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வினைத்திறனான மற்றும் பொறுப்பான அரசு பணியை உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. அரசு ஊழியர்களின் நலனையும் சேவையின் தரத்தையும் ஒரே நேரத்தில் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இதில் பிரதிபலிக்கிறது. 2016க்கு பின் அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் ஓய்வூதியம் வழங்கப்படுவது ஒரு நிர்வாக அறிவிப்பு மட்டுமல்ல, அது அரசு பணியில் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் ஒரு அடையாளமாகும். ஒரு வலுவான அரசு சேவை இல்லாமல் ஒரு வலுவான நாடு உருவாக முடியாது. அரசு ஊழியர்களின் பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதிப்படுத்தும் இந்த நடவடிக்கை எதிர்காலத்தில் இன்னும் வினைத்திறனான அரசு பணிக்கான அடித்தளமாக அமையும். சுருங்க கூறின், இது வெறும் ஓய்வூதிய தீர்மானம் அல்ல, சமூக நீதிக்கு கோட்பாட்டுக்கு அமைவான சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும்.